வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கடைசியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் ஜிடிஎஸ்ஸுக்கான வேலைவாய்ப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா 10th மார்க் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3167 வேலைவாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பல்வேறு நண்பர்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டாங்க. தென் இன்னும் அப்ளை பண்ணாமே வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 320 மார்க் தான், 350 தான், 380 மார்க் தான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, அல்லது வந்து 400 தான் எடுத்திருக்கேன், 410 மார்க் தான் எடுத்திருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி அல்லது அப்ளை பண்ணலை அப்படின்னாலும் சரி, ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்ரிக்ஸும் வந்து இருக்குது. ஸோ இதையும் செய்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை வந்து கவனமாக பாருங்கள். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போஸ்டினுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய வெப்சைட் இது தான். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ் ஆன்லைனில் வந்து இதற்கான லாஸ்ட் டேட் 16/2/2023 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ரிலீஜியன் வந்து எது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஏரியா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், ஆனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரிக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூராக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் ஒரு சில ஹில்ஸ் ஸ்டேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹில் சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை, அதாவது மார்க் எடுத்தவங்களும் வந்து குறைவாக தான் இருப்பாங்க. ஒரு சில ஹில்ஸ் ஏரியா வந்து அவங்க சூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ தென் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஏரியாங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மந்த்து வந்து பிப்ரவரியில் 17லேருந்து 19 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், ஏதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா சூஸ் பண்ணுறதுலேருந்து கூட ஏதாவது வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த டைமில் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இதை பாருங்கள். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னா, ஸோ கோயம்புத்தூர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த செலக்ட் டிவிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. இதில் இதனுடைய போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா பிசி அண்ட் எம்பிசி கேண்டிடேட் எல்லாருமே வந்து ஓபிசி அப்படிங்கிறதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஓபிசிக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து மார்க் ஷீட் வாங்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் பிசி மார்க் ஷீட்டோ அல்லது எம்பிசி மார்க் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஓபிசிக்கு வந்து தனியாக நீங்கள் அப்ளை பண்ணி மார்க் ஷீட் வாங்கித்தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா, ஸோ கோயம்புத்தூர் டிவிஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிஎம்முக்கு வந்து 10,000 சேலரி, பிபிஎம்முக்கு வந்து 12,000 சேலரி. ஸோ இது மாதிரியும் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிபிஎம் 10,000 கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இந்த 12,000 பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏபிபிஎம் 10,000 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. தென் அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற ஏரியா, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஏரியா வந்து ரூரல் ஏரியாவாக, அதாவது கிராமப்புறத்தினுடைய ஏரியாவாக இருக்கா, அந்த ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து படிக்க மாட்டாங்க, ஒரு 2 ஸ்கூல் தான் இருக்கும், ஸோ ஸ்கூல்ஸே வந்து கம்மியாக தான் இருக்கும், அல்லது ஸ்கூல்ஸே இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அது மாதிரியான ஏரியாவை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்குது, அங்கே வந்து படிப்பு கம்மியாக இருக்காங்க, படித்தவங்க அப்படின்னாலும் ஸோ வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் வந்து உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் வந்து 400 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மெத்தடை மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஏரியாவில் வந்து வேலை இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசியில் இருக்கீங்கன்னா ஓபிசியில் மட்டும் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதி வைங்க. ஸோ இதில் ஓபிசியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் 58 வந்து ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிஎம் வந்து ஓபிசி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி வந்து 63ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஏரியா ஃபஸ்ட்டு எழுதி வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் எது வந்து உங்களுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேசஸ் அப்படிங்கிறத பார்த்து ஸோ அதையும் எழுதி வைங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ப்ரிஃபரன்ஸாவது கொடுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா 2 ஏரியா மட்டும் வந்து கொடுக்குறாங்க. அப்படிலாம் வந்து கூடாது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஏரியா அல்லது 6 7 ஏரியாவாவது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத வந்து நான் கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கிராமப்புறமானு பார்த்து வந்து கொடுங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்டுக்கான அதாவது ரிசல்ட்டு. ஸோ அஃபிஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி ஜிடிஎஸ் எடுத்திருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் இவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. யார் யாருக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு, எவ்வளோ மார்க் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்தே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து 400 மார்க் தான் வந்து எடுத்திருக்கேன், அல்லது வந்து 350 தான் வந்து எடுத்திருக்கேன், 320 தான் எடுத்திருக்கேன். இப்படிமா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு சில ஏரியாஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கரூரில் வந்து யார் யாருக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஓபிசி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 98.8, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 97.2. ஸோ இது மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 99, 98, 89. ஸோ இது மாதிரி தான் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து 86%க்கெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 91, 86, அது குறைந்தபட்சம் வந்து 86 இது மாதிரி வந்து கிடச்சிருக்கு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஓபிசி அல்லது எஸ்சிக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 98, 93 இது மாதிரிலாம் வந்து கிடச்சிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து கரூரில் 182 பாருங்கள், ஓபிசியில் 83%க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 83%க்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஓபிசி கோபிநாதன் வி அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 83க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் பாருங்கள் 182வது வந்து பாருங்கள். ஸோ இது வந்து எப்படி வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா இவர் வந்து ஜிடிஎஸ் ஏபிபிஎம் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. தென் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூரல் ஏரியாவை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து ஓபிசி கேண்டிடேட் தான், ஆனால் 83% கிடச்சிருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பை லக்கில் தான் வந்து கிடச்சிருக்கணும். கீழே பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் 80க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 80%க்கெல்லாம் வந்து கிடைக்குதா, 400 மார்க் வந்து கிடைக்குதா அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஓபிசி, பிசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து ரேர் தான். ஸோ ஒரு சிலருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேணாம். சரிங்களா? 350 மார்க்கு, 370, 380, 390, 400, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 410, 420, 430 இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 450க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேணால் வந்து வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வந்து 450க்கு குறைவாக வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைதான். பை லக் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பண்ணிக்கங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏரியாவை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 17ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ரீஎடிட் வந்து பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அந்த ஏரியா வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கும் கூட கிடச்சிருக்கு கோபிநாதன் வி, 83 தான் ஓபிசி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 83%க்கே வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஏரியா வந்து சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு 7 ஏரியாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து நம்ம சொன்ன மெத்தடில் சூஸ் பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து கிடைக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண வேணாம். சரிங்களா? கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.